வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் 10 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க. இது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தினசரி வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் கிடைக்கும். இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையும் இந்தோனேஷிய கடல் பகுதிகளில் அமைந்திருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்காக நகர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அமைப்பின் காரணமாக ஈர்க்கப்படக்கூடிய கிழக்கு திசை ஈரமிகு கிழக்கு திசை காற்றின் காரணமாக இலங்கை பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நேற்று முதல் மழை பதிவாகி வருகிறது. இன்று மாலை இரவு பிறகாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மழை நிகழ்வானது தொடங்க இருக்கிறது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த மழை தொடங்க இருக்கிறது. இது வரக்கூடிய 3 நாட்கள், இன்று 10, 11, 12, 13ஆம் தேதி மழை முற்றிலுமாக விலகும். இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நேரத்தில் இந்த பகுதிகளில் இந்தோனேஷியா பகுதிகளுக்கு அப்பால் ஒரு வளிமண்டல சுழற்சி இன்னொன்று நிலவிட்டு இருக்கு. இந்த சுழற்சி 17ஆம் தேதி இதே திசையில் நகர்ந்து இலங்கை அருகே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த சுற்றுமழை 17, 18, 19 3 நாட்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜேஓ இப்போ நம்மளுடைய கடல் பகுதிகளில் இருக்குது. ஈக்வட்டோரியல் ரோஸ்பி வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு அடைக்கழிவும் நம்மளுடைய பகுதிகளில் இருக்குது. கெல்வின் வேவ் பசிபிக் பகுதிகளில் இருக்கிறது. இதன் காரணமாக சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வருது. நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வரும்பொழுது ஐடி சீசன் சொல்லக்கூடிய இந்த வெப்ப குவிதல் பகுதியும் கீழே இருக்கிறதுனால இந்த சுழற்சிகள் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியே செல்கின்றன. இதே ஐடிசிஎஸ் கொஞ்சம் மேலே இருந்தது அப்படின்னா இந்த சுழற்சிகள் தமிழகத்தை நோக்கி வரும். அதுதான் முக்கியமான காரணம், தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த சுழற்சிகள் காரணமாக, இந்த சுழற்சி நகர்ந்து வரும் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் நாகை, காரைக்கால் மற்றும் திருவாரூர், தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இன்று மாலை இரவுக்கு பிறகாக நாளை காலையில் இருக்க வாய்ப்பு. கடலோர புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரத்தின் ஏனைய பகுதிகள், தூத்துக்குடியின் கடலோர பகுதிகள், திருச்செந்தூர் இந்த பகுதிகளில் மிதமான மழை நம்ம இன்று இரவு நாளை காலையில் எதிர்பார்க்கலாம். உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய அரியலூர் ஆகட்டும், தஞ்சை, புதுக்கோட்டையின் உட்புற பகுதிகள், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நாளை பிற்பகலுக்கு பிறகாக தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை மாவட்டங்கள், தேனி ஆகிய பகுதிகளில், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதிகளில் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா பகுதிகள் பொறுத்தவரையிலையும் நாகை, திருவாரூர், காரைக்கால், தஞ்சை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளிலையும் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். உட்புற பகுதிகளில் திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு பகுதிகளிலையும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். கொங்கு பகுதிகள், குறிப்பாக கோவை மாவட்டங்களில் கேட்டீங்க, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலையும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் நாளை மறுநாளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள், கர்நாடகாவின் ஏனைய பகுதிகள், அதாவது கடலோர ஏனைய பகுதிகள், கொடகு உட்பட அடுத்த 3 நாட்களுக்குள் மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வட தமிழகம் பொறுத்தவரையிலையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் நாளை மறுநாள் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். உட்புற தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள், அதாவது வட உட்புற தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் ஏதும் இருப்பின் நாளை காணொலியில் மீண்டும் பதிவிடுகிறேன். அதுவரை நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. ஹேவ் a nice day.